ஹே காய்ஸ், இந்த வீடியோ யாருக்காகனா as a ஃப்ரெஷராக டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அண்ட் 3 to 4 attempts கொடுத்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் கிளியர் பண்ணாதவங்களா இருந்தாலுமே சரி, இது 2 காமன் செட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்க்கும் யூஸ் ஆகிற வீடியோ தான். மெயினாக இந்த வீடியோவில் நான் எதை பற்றி கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, சில ஆஸ்பிரண்ட் வந்துட்டு அவங்க ஓன் ப்ரிப்பரேஷன்லேயே டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க அண்ட் சில ஆஸ்பிரண்ட் இன்ஸ்டிடியூட்டில் போய் கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. அண்ட் சேம் சைட் ஆஃப் தட் இன்ஸ்டிடியூட்டில் 1000 and lakhs பே பண்ணி கிளியர் பண்ண முடியாமல் இருக்கவங்களும் இருக்காங்க. இதில் மெயினாக நம்ம எதை பற்றி புரிஞ்சுக்கணும்னு நான் இங்கே நினைக்கிறேன்னா, எல்லா இன்ஸ்டிடியூட்டும் மெயினாக டிஎன்பிஎஸ்சிக்கு ரன் ஆகிற எந்த ஒரு இன்ஸ்டிடியூட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சேர்ந்தோடனே அவங்கள பாஸ் பண்ணணும் அந்த மோட்டிவேட்டில் யாருமே இப்போலாம் இன்ஸ்டிடியூட் ரன் பண்ணுறதே இல்லை. லைக் ப்ரொமோஷன் நல்லா பண்ணுறாங்க. சில இன்ஸ்டிடியூட்டெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா அவங்க சொல்லித்தரதை விட அவங்க பண்ணுற ப்ரொமோஷனுக்கே அவங்களுக்கு தனியாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வைக்கிற அளவுக்கு பண்ணுறாங்க. சில இன்ஸ்டிடியூட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மோட்டிவேஷனல் கிளாஸ் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் சில இன்ஸ்டிடியூஷன்லாம் சைக்காலஜி கோர்ஸ் முடிச்சுட்டு அவங்க இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரில. எப்படியெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க மேலே ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ண வச்சு அண்ட் அவங்கள எப்படி அவங்க இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ண வைக்கலான்ற ஒரே ஒரு மோட்டோவில் தான் இருக்காங்க. அண்ட் நான் இன்ஸ்டிடியூட் ரன் பண்ணுறவங்க கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறேன். ஒவ்வொரு இயர்க்கும் இத்தனை ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் இன்ஸ்டிடியூட்லன்னு சொல்கிறீங்கல்ல, பட் அந்த மாதிரி சொல்லாமல் எத்தனை ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் எத்தனை ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ரேஷியோ சொன்னீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். நீங்கள் பாஸ் பண்ண அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸை தான் நீங்கள் பேனர்லேயோ உங்கள் போஸ்டர்லேயோ எடுத்து ஒட்டுறீங்க அண்ட் சேம் அதே அமௌண்ட் பே பண்ணி தான் பாஸ் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஈவன் அவங்களுக்கு இருக்க சேம் ட்ரீம், சேம் ஒர்க் அண்ட் சேம் எஃபர்ட்ஸும் போட்டிருப்பாங்க. நான் இங்கே வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன் தான் இதுக்கு காரணம்னு நான் சொல்லலை. பட் ஆனால் எந்த ஒரு இன்ஸ்டிடியூட்டும் ஜாயின் பண்ணாமல் ஜஸ்ட் லைப்ரரியில் உட்காந்து செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணி சின்ன ஒரு கைடன்ஸ் வாங்கிக்கிட்டு அவங்களே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இன்ஸ்டிடியூட்டில் பாஸ் ஆகிற ரேஷியோவை விட செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் பாஸ் ஆகிற ரேஷியோ தான் ஜாஸ்தியாக இருக்குது. பட் ஒரு இன்ஸ்டிடியூஷன் அதை ஓவர் க்ளோரிஃபை பண்ணி எதில் வந்துட்டு ஆஸ்பிரண்ட்டை வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண வைக்கலாம் நல்லா தெரிஞ்சு நல்லா லேர்ன் பண்ணி அதை நல்லா எக்ஸிக்யூட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ரெஷராக டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் எப்படி படிக்கணுன்றதை விட ஃபர்ஸ்ட் எந்த இன்ஸ்டிடியூஷன் நல்லா இருக்குன்னு தான் சர்ச் பண்ணுறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி வேறு சிலபஸ்க்கு என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாங்களோ சேம் இப்போவும் அதே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்குள்ளேயும் அவங்களோட செல்ஃப் டவுட், சோஷியல் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், பியர் ப்ரெஷர் அப்படின்ட்டு நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. ஈவன் இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுக்குள்ளே வர மினிமம் ஏஜ் 21 to 25 இருக்காங்க. கெரியர் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்த கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு எம்என்சி ஸ்டார்ட் அப்னு போய் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒர்க்லேருந்து குவிட் பண்ணிட்டு இந்த காம்படேட்டிவ் ஃபீல்டுக்குள்ளே வந்தவங்கெல்லாம் ஒர்க்கில் இருந்த கொலீக்ஸ் எல்லாம் ஒரு ப்ரொமோஷன், நியூ ஜாப்னும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. பட் எங்கே பாஸ் பண்ணி எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ ஒரு அட்டெம்ப்ட் கிளியர் பண்ண முடியலன்னா அங்கேயே ஸ்டக்கான மாதிரி இருக்கும். இந்த சொசைட்டி ஃபிக்ஸ் பண்ண ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஏஜ்க்கு மேலே அவனால் கிளியர் பண்ண முடியலன்னா இந்த சொசைட்டி அவனை வந்துட்டு லெத்தாஜிக்காக இருக்கான், இவனுக்கு ஆம்பிஷனே இல்லை, ஒரு எய்மே இல்லை இவனுக்கு. சொசைட்டியில் என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுவாங்க. காம்படேட்டிவ் எக்ஸாமை சூஸ் பண்ணுற ஒரு ஆஸ்பிரண்ட்டோட கோல் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்பயுமே ஹையாக தான் இருக்கும். இந்த சொசைட்டியில் இருந்து என்ன பார்க்கும் போது கூட நான் ஒரு ஆம்பிஷன் இல்லாத மாதிரி இருக்கலாம், இல்லை நான் எஃபர்ட்ஸ் போடாத மாதிரி இருக்கலாம். பட் நான் என்னோடய ஃபர்ஸ்ட் டிகிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் போதே எனக்கு என்னென்னலாம் கோல்ஸ் இருக்குது, அதை நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆக்சுவலாக ஃபைனல் இயரில் வர வேண்டிய ஃபியரெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்தது. நான் செகண்ட் இயர்லேயே என்னோடய இன்டர்ன்ஷிப்பும் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபைனல் இயர் ஸ்டார்டிங்லேயே நான் ஃபுல் டைம் ஒர்க்லேயும் ப்ளேஸ் ஆனேன். ஆன்லைனில் பண்ணாலும் நான் 4 to 5 இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அண்ட் ஃபுல் டைம் ஒர்க்கில் எனக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தது. பட் நான் நினச்சிருந்தேன்னா நான் செகண்ட் டிகிரி இப்போ போடும்போது நான் வேறு கம்பெனிலேயே ப்ளேஸ் ஆகிருக்கலாம். பட் நான் எதுக்கு இந்த ஃபீல்டை நான் சூஸ் பண்ணாமல் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்தன்ற ட்ரீம் அண்ட் கோல்ஸ் எனக்கு மட்டும் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் டிகிரியோட செகண்ட் இயர்லேயே என்னோடய இன்டர்ன்ஷிப்லேருந்து நான் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் எந்த ஒரு அரியரும் வச்சதில்லை அண்ட் மார்க்கெட்டிங்லேயே எனக்கு ஃபுல் நாலேஜும் இருக்குது. நான் ஒர்க் பண்ண அந்த 2 to 2.5 yearsக்கு ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இப்போது செகண்ட் டிகிரி போடாமல் எம்என்சியில் அப்ரோச் பண்ணியிருந்தா கூட ஐ கெட் த ஜாப். எம்என்சியில் பேசிக் ரோல் இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எனக்கு 2.5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நான் டேரெக்டாக மார்க்கெட்டிங் ரோல்லேயே ப்ளேஸ் ஆகிருப்பேன். எனக்கு என்னென்ன எம்என்சியில் எப்பப்பெல்லாம் இன்டர்ன்ஷிப் ஓப்பன் பண்ணுவாங்க, எந்த டியூரேஷனில் ஹையரிங் நடக்கும், என்னென்ன ரோல்லாம் வேகன்சியில் இருக்கும், எந்த ரோலுக்கு என்ன பேக்கேஜ் தராங்க எம்என்சிலன்ற எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஆஸ்பிரண்ட்டாக எந்த ஒரு ஆப்ஷன்ஸோ இல்லாமல் கடைசியாக இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணலை, எந்த ஒரு ஆப்ஷன்ஸோ வேணான்ட்டு இதை சூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு ஆஸ்பிரண்ட் ட்ரஸ்ட் பண்ணி ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஒரு இன்ஸ்டிடியூஷனோட ஸ்டாண்டர்ட்ஸ் எப்பயுமே ஹையாக தான் இருக்கணும். ஃப்ரெஷ்ஷாக இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுக்குள்ளே வர ஆஸ்பிரண்ட் நிறைய பேர் ஸ்கேமான ஒரு இன்ஸ்டிடியூஷன்,
ட்ராப்பியான ஒரு இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அகாடமியில் ஜாயின் பண்ணி அதை தெரிஞ்சுக்கவே 2 to 3 இயர்ஸ் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரிலாம் எந்த ட்ராப்லேயும் இல்லாமல் ஒரு நல்ல யூடியூப் சேனல்லையே நல்ல ஒரு பெஸ்ட் நோட்ஸே ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு சின்ன யூடியூப் சேனலில் இருந்து ஒரு கிளியர் பண்ணவங்களோட நோட்ஸ் வச்சு படித்தாலே we can easily pass the exam. அண்ட் இந்த வீடியோவில் நான் இதை பற்றினா தப்பாக பேசியிருந்தேன்னா யூ ஹாவ் த ரைட்ஸ் டு கமெண்ட் தட். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பேசினதில் ஒன்று கூட தப்பு இல்லை. வை பிகாஸ் நான் பார்த்த வரைக்குமே எல்லா இன்ஸ்டிடியூட்டும் மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் அதுவும் ஃபேமஸாக இருக்க இன்ஸ்டிடியூட் எல்லாமே மணி மைண்ட் மோட்டோவோட தான் இருக்குது. பாஸ் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி தே ஏர்னிங் அ லாட். அண்ட் இந்த வீடியோவில் நான் எதெல்லாம் சொல்லணும்னு நினச்சனோ நான் சொல்லிட்டேன். அண்ட் உங்களுக்கு இதை பற்றி எதனா கருத்து இருந்ததுன்னா யூ கேன் டைரக்ட்லி கமெண்ட் இட். பை.